பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 7. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் எங்களை அரவணைக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலே, இந்த நொடி பொழுதிலே உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய உமது பொன்னான வார்த்தைகளை தந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். தகப்பனே, அனுதினமும் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர். அனுதினமும் நீர் எங்களோடு உடன்பட்டு ஒவ்வொரு நேரமும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உமக்கு கீழ்ப்படிய வேண்டும், எவ்வாறு ஆராதிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்று தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய், உயிருள்ள நேசராய் இந்நாள் வரையிலும் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழவும், என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது தூய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய குற்ற உணர்வுகளை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பாவத்தினால் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தீமைகளையும், பாவத்தினால் வந்திருக்கக்கூடிய சாபங்களையும் இதோ உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களுக்காக சாபமானீரே, நீர் எங்களுக்காக பாவமானீரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் வேதனைகள் அனைத்தும் சுமந்து தீர்த்தீரே. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் துன்பங்கள் வரும் பொழுதும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு உமது கல்வாரி இரத்தத்தினால், பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகரித்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, மனிதர்கள் பார்ப்பதை போல் நீர் பார்ப்பது இல்லை. ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், நீரோ உள்ளத்தை பார்த்து உமது பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய சிந்தனையை ஒப்புக் கொடுக்கின்றோம், நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம், செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே பெரியவராய் இருக்கின்றீர். உயிருள்ள தூய மக்களினத்தின் நடுவே நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீரே அப்பா. அதே போல் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவிக்காக ஜெபிக்கின்றோம். திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருமண வாழ்க்கை அமைந்த பிறகும் நான் எப்படி இந்த
உலகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற ஒரு தனிமை உணர்வோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, நான் எதற்காக இந்த தாய் தகப்பனிடம் பிறந்தேன் என்று சொல்லி தனக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது நீர் கொடுத்த கொடை என்பதை அறிந்து கொண்டு இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து தூய மக்களினமாக தூய குடும்பமாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருப்பது எங்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பரிசுத்த தன்மையோடு ஒவ்வொரு நாளும் உமது திருமுகத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என்றும் யாக்கோப்பு 1:12 நாங்கள் வாசிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு எங்களுடைய சோதனைகளை அர்ப்பணித்தும் வேதனைகளை அர்ப்பணித்தும் மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மை நேசிக்காதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மீது நம்பிக்கை வைக்காதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, திருச்சபையில் இருந்து ஞானஸ்தானம் பெற்று என் ஆண்டவராகிய திருவுடலையும் திருரத்தையும் வாங்கிக் கொண்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களையும் இதோ மது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவராய் இருக்கின்றீர். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த மறு உலகத்திற்கு கடந்து வர எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட மறைக்கப்பட்ட பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, யாருக்கும் தெரியாமல் நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர். உமது திருமுன் நாங்கள் எதையும் மறைக்க முடியாது. எங்களுடைய தாய் தந்தையிடம் மறைக்கலாம், பிள்ளைகளிடம் மறைக்கலாம், வேலை சென்ற இடத்தில் மறைக்கலாம், ஆனால் உம்மிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்பா. எனவே நீர் வைத்திருக்கக்கூடிய இறை அருளை எங்களுக்கு கொடுத்து நீர் தரக்கூடிய இந்த இறை அருளின் வழியாக இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தை நாடக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. நீ இந்த ஜெபத்தின் வழியாக எங்களோடு நீர் உறவாடுவதை புரிந்து கொள்ள முடிகிறது சுவாமி. ஆனாலும் தகப்பனே, அநேக குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனவேதனையோடும் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் ஐயோ இந்த நோய் குணம் ஆகுமா என்கின்ற ஏக்கத்தோடும் அனுதினமும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக நோய்கள் மனிதர்களாய் உருவாக்கப்பட்டது தன்னுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்து இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சுயநலத்தினால் உருவாக்கப்பட்ட நோய்களை நீர் இந்த நாளிலே குணமாக்குவீராக. அப்படி செய்தவர்களை நீர் சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளக்கூடிய விண்ணக அரசியே, ஜெபமாலை அன்னையே, தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.